ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ₹1 கிராஸ் நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கிராஸ் நாணயம். பின்புறம் பாருங்கள், ₹1 கிராஸ் இன்ட்டு மார்க் போட்டு 4 வட்டமான புள்ளி உள்ளது. அதனால் இந்த நாணயம் கிராஸ் நாணயம் என்று அழைப்பார்கள். ஒற்றுமையை வலியுறுத்தும் நாணயம் கிராஸ் நாணயம். இந்த நாணயம் தற்சமயம் எல்லோருடைய கையிலும் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த நாணயத்துடைய மதிப்பு எவ்வளவு என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நாணயத்துடைய எடை 4.85 கிராம், விட்டம் 25 மில்லிமீட்டர், வடிவம் வட்டமான வட்ட வடிவம் கொண்ட நாணயம். கலவை பெரிட்டிக் துருப்பிடிக்காத எஃகு உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். இந்த நாணயங்கள் தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் இந்த நாணயத்துக்கு சற்று மதிப்பு உண்டு. ஏனென்றால் நாணயத்தில் அடையாளத்தில் கிராஸ் மார்க் உள்ளதால் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹10 முதல் ₹20 வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருந்தால் அந்த நாணயம் ₹30 முதல் ₹50 வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள்லாம் விலைக்கு போகின்றனவா என்று பார்த்தால் ஒரு சில நாணயங்களை சேகரிப்பாளர்கள் இது போன்ற நாணயங்களை வாங்கி வைத்து கொள்வார்கள். அதாவது எந்த வருஷத்தில் அச்சிடப்பட்ட நாணயம், எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்ட நாணயம் எவ்வளவு பளபளப்பு தன்மை உள்ளது என்பதை நன்கு ஆராய்ந்து தான் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் வாங்குவார்கள். எல்லா நாணயங்களையும் வாங்க மாட்டார்கள். நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் சற்று விலை அதிகமாக கொடுத்து வாங்குவார்கள். இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazaar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயங்களை வாங்கலாம், விற்கலாம். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.